நன்மைகள் ஒரு 5 எழுதலாம், நீங்க குறைபாடுகள் ஒரு 5 எழுதலாம். 10 பாயிண்ட். அதுல உங்களுக்கு எது நல்லா தெளிவா, அதாவது எந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா விளக்கமா புரிஞ்சிருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி படிச்சு உங்களுடைய சொந்த வாக்கியத்துல கூட நீங்க எழுதலாம். அடுத்து நாம பார்க்க போறது கூட்டாண்மையின் வகைகள். பாருங்க, கூட்டாண்மையின் வகைகள். கூட்டாண்மையை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். பொது கூட்டாண்மை, வரையறுத்த கூட்டாண்மை. இதுல பொது கூட்டாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கூட்டாண்மை தான் நாம இந்தியாவில் பார்க்கலாம். இதுல என்ன, இந்தியாவில் கூட்டாண்மையின் பொறுப்பு வரையறா பொறுப்பு. இந்த பொது கூட்டாண்மையில் அனைத்து கூட்டாளிகளின் பொறுப்பும் வரையறா பொறுப்பு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூட்டாண்மையில ஏபிசின்னு 3 பார்ட்னர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பார்ட்னருடைய பொறுப்புமே என்ன பொறுப்பு? வரையறா பொறுப்பு. வரையறா பொறுப்புனா என்ன? தொழிலில் நட்டம் ஏற்படும் பொழுது அதை அடைப்பதற்கு தொழிலின் சொத்துகள் போதுமானதாக இல்லாவிடில் தன் தனிப்பட்ட சொந்த சொத்துக்களை விற்றாவது அந்த கடனீந்தோருக்கு செலுத்த வேண்டும். அதுதான் வரையறா பொறுப்பு. அப்ப ஏபிசி அனைத்து கூட்டாளிகளின் பொறுப்பும் பொது கூட்டாண்மையில் வரையறா பொறுப்பாக இருக்கும். இந்த பொது கூட்டாண்மையை நாம் மேலும் 3 வகையாக பிரிக்கலாம். அந்த பாருங்க, கூட்டாண்மையை மொத்தம் எத்தனை வகையா பிரிக்கலாம்? 2 வகை. பொது கூட்டாண்மை, வரையறுத்த கூட்டாண்மை. அந்த பொது கூட்டாண்மையை நாம் மேலும் 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று விருப்பமுறி கூட்டாண்மை, குறிப்பிட்ட கூட்டாண்மை, இணைவினை. அதுல விருப்பமுறி கூட்டாண்மை, இந்த வார்த்தையை பாருங்க, அதுவே தெளிவா சொல்லுது. விருப்பம் முறி, விருப்பத்தை முறித்தல். அதாவது கூட்டாண்மை எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது? ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது நாங்க தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு 2 பேருமே ஆர்வமாக இருக்கோம், இந்த தொழில் தான் பண்றோம், இவ்வளவு பணம் அவர் போடுறார், நான் இவ்வளவு பணம் போடுறேன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்து போட்டு நம்ம தொழில் என்ன பண்ணலாம்? ஆரம்பிக்கலாம். அதுதான் கூட்டாண்மை. விருப்பம், அதாவது விருப்பத்தை நாம் தெரிவிக்கிறோம். அதான். ஆனா இந்த விருப்பமுறை கூட்டாண்மையில் எவ்வளவு காலத்திற்கு இந்த கூட்டாண்மை நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது 1 வருஷத்துக்கு அந்த கூட்டாண்மை தொழிலை நடத்த போறாங்களா, 4 வருஷத்துக்கு அந்த தொழிலை நடத்த போறாங்களா அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. காலம் குறிப்பிடப்படாது. ஆனா இதுல அதை நடத்துற வரைக்கும் நடத்தலாம். கூட்டாண்மையை போற வரைக்கும் யாருமே தொழிலை ஆரம்பிக்கும் போதே, இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே நாளைக்கு இழுத்து முடிடுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது இல்லை. போகிற வரைக்கும் போகட்டும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல நல்லா பணம் சம்பாரிச்சுட்டாங்க, போதுமான அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க, சரி போறோம், நம்ம தொழில் பண்ணது போறோம், நாம விலகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுடைய தொழிலை நடத்துவதில் இருக்கக்கூடிய விருப்பம் இல்லாத, அதாவது குறைந்த போது, இல்ல அதை நம்ம முடிச்சிடலாம், போதும் இந்த தொழில் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த கூட்டாண்மை என்ன பண்ணிடலாம்? கலைச்சிடலாம். அப்ப விருப்பமுறை கூட்டாண்மையில் 2 வருடத்திற்கு தொழில் நடத்தப்பட போகிறதா, இல்ல 5 வருடத்திற்கு நடத்தப்பட போகிறதா, அதாவது கூட்டாண்மையின் கால வரையறை அங்கு கொடுக்கப்படுவதில்லை. அதாவது அவங்களுக்கு விருப்பம் எப்போ இல்லையோ அப்ப அந்த தொழில் அவங்க என்ன பண்ணிடலாம்? கலைச்சிடலாம். அதுதான் விருப்பமுறை கூட்டாண்மை. இப்ப குறிப்பிட்ட கூட்டாண்மை அப்படின்னா என்ன? இந்த குறிப்பிட்ட, இந்த வார்த்தையை பாருங்க, அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது குறித்த வணிக செயலை செய்வதற்காக ஏற்படுத்தப்படும் கூட்டாண்மை குறிப்பிட்ட கூட்டாண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தீபாவளி சீசன் வருதுன்னு வரப்போகுது நமக்கு இல்லையா? அந்த தீபாவளி சீசன்ல பாத்தீங்கன்னா புதுசா துணிக்கடை அங்கங்க முளைச்சிருக்கும். அதே மாதிரி புதுசா வெடிக்கடை, அந்த மாதிரி வெடிக்கடை எப்பொழுதுமே நடக்கிறது இல்லை. ஆனா தீபாவளி சீசன்ல அங்கங்க நம்ம வெடிக்கடையை பார்க்கலாம். அப்போ அந்த தீபாவளி சீசன் முடிகிற வரைக்கும் அந்த துணி எல்லாத்தையும், அதாவது துணி கடை போடுவாங்க, அந்த துணி வித்து முடிஞ்ச பிறகு அந்த சீசன் முடிந்த பிறகு அந்த கடையை என்ன பண்ணிடுவாங்க? க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது இடையில வந்தது, அந்த ஒரு குறிப்பிட்ட தீபாவளி சீசனுக்காக திறக்கப்பட்ட கடை. அந்த கடை அந்த சீசன் முடிந்த பிறகு அந்த கடையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த குறித்த வணிக செயலை செய்வதற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம், 1 வருஷத்துக்கோ அல்லது 3 மாதங்களுக்கோ இல்ல 2 வருடத்திற்கோ சொல்லிட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த காலம் முடிந்த பிறகு அந்த தொழிலை கலைச்சிருவாங்க. இப்படிப்பட்ட கூட்டாண்மைக்கு என்ன பேர் அப்படின்னா குறிப்பிட்ட கூட்டாண்மை. அதாவது இதை நீங்க தீபாவளி சீசனை நல்ல ஞாபகத்துல வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வணிக செயலை செய்வதற்காக இந்த கூட்டாண்மை தொடங்கப்படுகிறது. இணைவினை, இது ஒரு முக்கியமான ஒன்வேர்டுமா. தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டாண்மை டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. தற்காலிகம்னா என்னது? டெம்பரரி. அதாவது இப்போ ஒரு இதுக்காக ஏற்படுத்துவாங்க, அதுவும் ஒரு குறிப்பிட்ட வணிக செயல் தான். அந்த செயல் முடிந்த பிறகு அந்த
கூட்டாண்மையும் கலைக்கப்படும். இது இணைவினை. இணைவினைனா ஜாயின் வெஞ்சர். அதாவது பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கூட்டாண்மையை தான் ஃபார்ம் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அங்கங்க பிளாட்ஸ், அந்த ஒரு பிளாட்ஸ் சிஸ்டம், அந்த ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 100 பிளாட் இருக்கும். அந்த மாதிரி அவங்க கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது கட்டுற வேலையை மட்டும்தான் பில்டிங் கான்ட்ராக்டர் அந்த என்ஜினியர் பார்ப்பார். அந்த பிளம்பிங் ஒர்க்குக்கு இன்னொருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்துப்பார். அது மொசைக்கா டைல்ஸா அந்த ஒர்க்குக்கெல்லாம் இன்னொருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்துப்பார். அப்ப 2-3 கான்ட்ராக்டர்ஸ் ஒன்னா ஜாயின் ஆகுறாங்க அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. அந்த ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு அவர்களுடைய கான்ட்ராக்ட், அவர்களுடைய கூட்டாண்மை க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் அடுத்த இன்னொரு ப்ராஜெக்ட் அவங்க அண்டர்டேக் பண்றாங்க அப்படின்னா அதே பிளம்பிங் ஆளு, அதே என்ஜினியர், அதே மொசைக் ஆளு தான் வருவார் நம்ம சொல்ல முடியாது. அப்ப பிளம்பிங்க்கு வேற ஆளை கூட அவர் என்ன பண்ணிப்பார், என்ஜினியர் மாத்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக 2-3 கான்ட்ராக்டர்ஸ் ஒன்னா சேர்ந்து அவங்க தொழிலை பண்றாங்க. அதை கூட்டாண்மையில ஆரம்பிப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் ஓவர் ஆயிடும், அவங்களுடைய கூட்டாண்மையும் கலைந்து விடும். இதற்கு என்ன பேர்னா இணைவினை. அப்ப பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே இந்த பொது கூட்டாண்மையின் ஒரு பகுதியான இணைவினையில தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இது தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட கூட்டாண்மை. அப்போ பொது கூட்டாண்மை அப்படின்னா என்னன்னா அனைத்து கூட்டாளிகளின் பொறுப்பும் வரையறா பொறுப்பாக இருக்கும். அது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. விருப்பமுறை கூட்டாண்மை, குறிப்பிட்ட கூட்டாண்மை, இணைவினை. இப்போ இன்னொரு வகை பார்த்தோம் இல்லையா, வரையறுத்த கூட்டாண்மை. வரையறுத்த அந்த வார்த்தையை பாருங்க. வரையறுத்தன்னு சொன்னோன்னே என்ன, வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாததாங்கிறது எதை குறிக்கிறதுனா பொறுப்பு. அப்ப வரையறுத்த கூட்டாண்மை அப்படின்னா இந்த கூட்டாண்மையில் கூட்டாளிகளின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருக்கும். பொறுப்பு வரையறுக்கப்பட்டிருந்தால் அது வரையறுத்த கூட்டாண்மை. அப்ப எல்லா கூட்டாளியுடைய பொறுப்பும் வரையறுக்கப்பட்டிருந்தால் கடைசியில தொழிலோட சொத்து போதுமானதாக இல்லாவிடில் என்ன பண்றது, ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. அதனால என்ன பண்றாங்க, ஒரு கூட்டாளியின் பொறுப்பு என்னவா இருக்கணும், வரையறா பொறுப்பாக இருக்க வேண்டும். மற்ற கூட்டாளியின் பொறுப்பு வரையறு பொறுப்பாக இருக்க வேண்டும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ABC-ன்னு 3 பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஏயுடைய பொறுப்பு என்ன பொறுப்பு, வரையறா பொறுப்பு. ஒரு ஆளோட வரையறா வரையறா பொறுப்பு. இவங்க 2 பேரோடதும் சேர்ந்து அது என்ன பொறுப்பு, வரையறு பொறுப்பு. வரையறு பொறுப்புனா அவங்க எவ்வளவு காசு போட்டிருக்காங்களோ, எவ்வளவு பணம் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட பொறுப்பு. அவங்க தனிப்பட்ட சொத்துக்களை விற்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி தொழில நட்டம் வந்தால் யார் மட்டும் தனிப்பட்ட சொத்துக்களை விற்க நேரிடும், ஏன் மட்டும் விற்க நேரிடும். அதான் வரையறுத்த கூட்டாண்மை. இந்த கூட்டாண்மை இந்தியாவில் அனுமதிக்கப்படுவதில்லை. இது ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இந்த மாதிரி கூட்டாண்மையை நம்ம பார்க்கலாம். இந்த கூட்டாளியில இந்த வரையறுத்த கூட்டாண்மை, இது ஒரு முக்கியமான 4 மார்க் கேள்வி. வரையறுத்த கூட்டாண்மை என்றால் என்ன? இதுல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாளியின் பொறுப்பு வரையறா பொறுப்பாக இருக்க வேண்டும், மற்ற கூட்டாளிகளின் பொறுப்பு வரையறு பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது ஒரே ஒரு கூட்டாளியினுடைய பொறுப்பு வரையறா பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாமா. கூட்டாண்மை 2 வகைப்படும், பொது கூட்டாண்மை, வரையறுத்த கூட்டாண்மை. பொது கூட்டாண்மை மேலும் 3 வகைப்படும். ஒன்று விருப்பமுறை கூட்டாண்மை, குறிப்பிட்ட கூட்டாண்மை, இணைவினை. கூட்டாளிகளின் வகைகள். கூட்டாளிகளை 4 அடிப்படையில் நாம் பிரிக்கலாம். ஒன்று மேலாண்மையில் விருப்பம், லாப பகிர்வு, நடத்தை, சமூக நிலை. மேலாண்மையில் விருப்பம் அடிப்படையில் கூட்டாளிகளை மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். உழைக்கும் கூட்டாளி, உழையா கூட்டாளி. லாப பகிர்வு அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். பெயரளவு கூட்டாளி, லாபத்தில் மட்டும் பங்கேற்கும் கூட்டாளி. நடத்தை அடிப்படையில் மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். முரண் தடை கூட்டாளி, உரிமை போலி கூட்டாளி. சமூக நிலை அடிப்படையில் மேலும் 2 வகையாக பிரிக்கலாம். இளவர் கூட்டாளி, துணை கூட்டாளி. மேலாண்மையில் விருப்பம். மேலாண்மைனா என்னது, நிர்வாகம். சோ நிர்வாகத்தில் அவர்களுக்கு விருப்பம் இருப்பதை அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். உழைக்கும் கூட்டாளி, உழையா கூட்டாளி. இப்ப ஒரு தொழில் நடத்தணும்னா பணம், இதுல பணம் போடணும் இல்லையா, பணமும் போடணும். அந்த தொழிலை நாம என்னவும் செய்யணும், நிர்வாகமும் செய்யணும். அப்பதான் போட்ட பணத்தை நம்மளால லாபமா பார்க்க முடியும். இப்போ உழைக்கும் கூட்டாளி, உழைக்கும் கூட்டாளினா யார் அப்படின்னா தொழிலில் முதலிடுவார். அதாவது தொழில்ல பணம் போடுவார். பணம் போடுறது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தில் பங்கேற்பார். பணம் போடுறது மட்டும் இல்லாமல் நிர்வாகத்தையும் கவனிச்சுப்பார். நிர்வாகத்தில் பங்கேற்பார், 2ம் பண்ணுவார். பணமும் போடுவாரு, தொழிலையும் அவர் தான் நடத்துவார். இவருக்கு அதனாலதான் இவருக்கு என்ன பேருனா உழைக்கும் கூட்டாளி.
இவருக்கு இன்னும் நிறைய பெயர்கள் உண்டு. என்னென்ன அப்படின்னா உழைக்கும் கூட்டாளி, பணிபுரியும் கூட்டாளி, மேலாண்மை கூட்டாளி அப்படின்னு நம்ம இவரை சொல்லலாம். ஏன்னா அவர் உழைக்கிறாரு, அது உழைக்கிறாருன்னா பணிபுரிகிறார், நிர்வாகம் செய்கிறார். அதனால அவர் யாரு? மேலாண்மை கூட்டாளி, உழைக்கும் கூட்டாளி, மேலாண்மை கூட்டாளி அப்படின்னு நாம அவரை சொல்லலாம். பணிபுரியும் கூட்டாளி அல்லது பொது கூட்டாளி அப்படின்னு இவருக்கு 4 பெயர்கள் உண்டு. உழையா கூட்டாளி, இது ஒரு முக்கியமான 4 மார்க் கேள்வி கூட உங்களுக்கு. உழையா கூட்டாளிக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னன்னா உறங்கும் கூட்டாளி. உறங்கும் கூட்டாளினா என்ன? தூங்கிட்டே இருப்பாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இவர் தூங்கிட்டே இருக்க மாட்டாரு, இவர் தொழில பணம் போடுவார், ஆனா நிர்வாகத்தில் பங்கேற்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்னா பணத்தை கொடுத்துருவார் ஃப்ரெண்டு கிட்ட, நீ தொழிலை நடத்த, வர லாபத்துல எனக்கு ஒரு பங்கு கொடு அப்படின்னு. ஆனா அவர் நிர்வாகத்துல பங்கேற்க மாட்டார். உறங்கும் கூட்டாளி என்ன பண்ணுவார்? முதலிடுவார், தொழிலில் முதலிடுவார், ஆனால் நிர்வாகத்தில் பங்கேற்க மாட்டார். நிர்வாகத்தில் பங்கேற்க மாட்டார். இவருக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா முதலிடும் கூட்டாளி. ஏன்னா அவர் என்ன பண்றார்? முதல் மட்டும் போடுறார், அவர் நிர்வாகத்துல பங்கேற்பது கிடையாது. உழையா கூட்டாளி, உறங்கும் கூட்டாளி, முதலிடும் கூட்டாளி அப்படின்னு இவருக்கு 3 பேர் இருக்கு. அப்போ மேலாண்மையில் விருப்பம் அடிப்படையில் கூட்டாளிகளை 2 வகையாக பிரிக்கலாம். உழைக்கும் கூட்டாளி, உழையா கூட்டாளி. உழைக்கும் கூட்டாளி என்ன பண்ணுவார்? பணம் போடுவார், தொழிலை தொடர்ந்து நடத்துவார். அவருக்கு என்னென்ன பெயர்கள் உண்டு? பணிபுரியும் கூட்டாளி, மேலாண்மை கூட்டாளி, பொது கூட்டாளி, உழைக்கும் கூட்டாளி. இந்த உழையா கூட்டாளி அப்படிங்கிறவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, உறங்கும் கூட்டாளி அல்லது முதலிடும் கூட்டாளி. இவர் என்ன பண்ணுவார்னா முதல் போடுவாரு, நிர்வாகத்துல பங்கேற்க மாட்டார். லாப பகிர்வு, அத வர லாபத்துல அவருக்கு பங்கு இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி. சோ அதனுடைய அடிப்படையில் கூட்டாளிகளை 2 வகையாக பிரிக்கலாம். பெயரளவு கூட்டாளி, பெயரளவு கூட்டாளிக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னன்னா பாசாங்கு கூட்டாளி. பாசாங்குன்னா என்னது? நடித்தல். அவர் கூட்டாளி மாதிரி என்ன பண்ணுவார்னா நடிப்பார். பெயரளவு கூட்டாளி அல்லது பாசாங்கு கூட்டாளி. சோ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா பணம் போட மாட்டார், நிர்வாகத்திலையும் பங்கேற்க மாட்டார், 2மே பண்ண மாட்டார். தொழில பணமும் போட மாட்டாரு, நிர்வாகத்தில் பங்கேற்கவும் மாட்டார். ஆனால் தன் பெயரை கூட்டாண்மையின் நலனுக்காக பயன்படுத்தி கொள்ள அனுமதிப்பார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் மீனா சோப்பு கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சா யார் வாங்குவா அந்த சோப்பை? யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய சோப்பு கம்பெனி ஏற்கனவே நிறைய இருக்கு. மக்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சோப்பை போட்டு பழகிருக்காங்க. இப்ப புதுசா ஒரு சோப்பை அறிமுகப்படுத்தினால் மக்கள் உடனே தாம் போட்டுட்டு இருக்கிற சோப்பை விட்டுட்டு புதுசா வர சோப்பை உடனே வாங்க மாட்டாங்க. இதுவே இப்ப டாடா பிர்லா கம்பெனியுடைய ப்ராடக்ட், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அந்த கம்பெனியினுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்தணும்னா, ஓ டாடா ப்ராடக்ட்ஸா, அப்ப இது குவாலிட்டி ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏன் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்க கூடாது இந்த சோப்பை அப்படின்னு வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னா அதே சோப்பை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதனால வேணும்னா நீ என் பேரை, அதாவது குட்வில்காக நீ என்னுடைய பேரை வச்சு உன் தொழிலை என்ன பண்ணிக்க, பெருக்கிக்க. ஆனா இவன் பணமும் போட மாட்டான், அதுல அவனுக்கு இதுவும் நிர்வாகத்துல பங்கேற்கவும் மாட்டான். அப்ப ஆனா பொறுப்பானவனா, அதாவது என்ன, இப்போ மக்கள் எதனால அந்த சோப்பை வாங்குறாங்க, டாடா பிர்லா கம்பெனியோட சோப்புங்கிறதுனால அவங்க வாங்குறாங்க. இப்போ நாளைக்கு அந்த சோப்பு வாங்கி போட்டதுனால உடம்பெல்லாம் அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த டாடா பேர்லயே அவங்க என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். அப்போ அவர்களுடைய கடன்களுக்கு அவர் என்ன ஆவார்னா பொறுப்பாவார். ஏன்னா மக்கள் யாரை நம்பி வாங்குறாங்க, இதை அந்த கம்பெனியை நம்பி வாங்கல, அந்த யாரோட பேரை அவங்க யூஸ் பண்றாங்களோ அவங்கள நம்பி வாங்குறாங்க. அப்ப இந்த பேரளவு கூட்டாளி இவர் என்ன பண்ணுவார்னா முதல் போட மாட்டார், முதல் இட மாட்டார், நிர்வாகத்தில் பங்கேற்க மாட்டார். அவருக்கு நிர்வாகத்திலையும் பங்கு கிடையாது, பங்கேற்க மாட்டார். லாபத்திலும் பங்கு கிடையாது, வர லாபத்திலையும், ஏன்னா அவர் பணமே போடலையே, லாபத்திலும் அவருக்கு பங்கு கிடையாது.